பிரதர் அப்படிதான் இவங்களுக்கு நடத்துவாங்க என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாளா இதை யாருமே கண்டுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்ல இருந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம பத்தி பேசுறோம் இல்லையா, இதுதான் அவங்களுடைய பயமே. சோ இதுக்கப்புறம் இவனுங்க மாத்திக்கலைன்னா கண்டிப்பா அவனுங்க முடிஞ்சானுங்க, அவ்வளவுதான். ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு சில பேருக்கு கூஸ் பம்ப்ஸே வரலாம். ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் பேசின லைனு. அவர் ஜெயிச்சு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு அவரோட தனி கட்சி ஆரம்பிச்சு வராரு. ஏதோ ஒரு நக்கல் அடிக்கணும், அவரை இது இழிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு, நாங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்துல தான் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் நறுக்குன்னு சொன்ன பதில் என்னன்னா, நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு பாக்குறதுக்கு தான் நாங்க ஆட்சிக்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இது இருக்கு ஹவுஸ் ரெக்கார்டுலயே. வந்து குறைவா வந்து தற்குறைவா இப்படி நாங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை பார்க்க தான் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு பாக்குறதுக்கு தான் நாங்க ஆட்சிக்கே வந்தோம். ஸோ அந்த காலகட்டத்திலேங்க அண்ணா மறைந்த பிறகு அந்த 10 வருஷ காலகட்டத்துல எதுக்கு ஜக்காரியா கமிஷன்? ஜக்காரியா கமிஷனுங்கிறது இந்திரா காந்தி போட்ட கமிஷன். அதுல உள்ள லைன் என்னன்னா, த மோஸ்ட் சயின்டிபிக் கரப்ஷன் இன் ஆல் ஆஃப் இந்தியா. சயின்டிபிக் கரப்ஷன். அதாவது அதுக்கப்புறம் அவங்க அது வரைக்கும் கிராப் வைத்த பாப்பாத்தி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திராவே வருக, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு அவங்களோட பேச்சை மாத்திக்கிட்டாங்க. ஏன் ஜக்காரியா கமிஷன் எதுக்காக வைக்கப்பட்டது? இதெல்லாம் அவங்க பேசவே விடல. விட்டா நான் வந்து அந்த அந்த ரங்க வரலாம் 15 பேர் வந்து மாத்தி 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 நான் பதில் சொல்றேன். அதுக்குள்ள வந்து ஒரு அடுத்த கேள்வி பதில் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நான் ஜனநாயகவாதிங்க. நீங்க எது என்ன வந்து அசிங்கப்படுத்தினாலும், நீ வந்து எனக்கு இது பண்ணாலும், யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ரைட் டு ஸ்பீக் டு மீ. ஆனா அது வரைக்கும் நான் வந்து நீ கேட்குற கேள்விக்கு நேர்மையா பதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழிச்சுட்டு தான் இருப்பேன். நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் வந்து கட்சி பிரதிநிதி கிடையாது. நீங்க எல்லாம் வந்து உங்களை கட்சிக்காரங்களா அடையாளப்படுத்திக்கிறீங்க. நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க தான் வந்து கட்சி பிரதிநிதின்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. டி ஸ்டாக்கு அந்த பிளட்ன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தான் வந்து பதில் சொல்லணும் எங்களோட கேள்விக்கு. பப்ளிக்க பார்த்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? நான் சாமானியன் என்ன அடையாளப்படுத்திக்கிறது அவங்களால ஏத்துக்க முடியல. நீ சாமானியன் இல்ல, நீ நேத்து ஒரு பொண்ணு பேசிருந்தாங்களா, உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு பொண்ணு பேசிருந்தாங்களா, அந்த பொண்ணு பேசுற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்க, நம்ம அரசியல் விட்டே போயிடலாம். அந்த அஞ்சுக மண்மாள் பஸ் ஸ்டாண்ட பத்தி பேசினாங்களே அந்த பெண்ணா? அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு பேசின கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டாங்க, நான் அரசியல் விட்டே போயிடலாமே. திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதிக்கு எப்படிங்க அவ்வளவு சொத்து? ஒடுங்க அப்படி இல்ல. அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லிச்சு ப்ரோ. நான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இவங்க வந்து திருட்டல அப்படியா சொல்லுவானா? ஜஸ்ட் சிம்பிளா கேட்கலாம். நீங்க என்ன ரெவென்யூ ஜென்ரேட், நீங்க என்ன ரெவென்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணீங்க? ரெட் ஜெயிண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப்க்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம்? ஹவ் இட் ஸ்டார்டட்? உதயநிதி ஸ்டார்ட் பண்ணாருப்பா. எப்படி அந்த பிசினஸ்க்கு ஸ்டார்ட் அப்க்கு ஜி ஸ்கொயர்ட் யாரு? ஜி ஸ்கொயர் யாரு? 2021 to 2000 இந்த 24ல ஏன் இவ்வளவு லேண்ட் ஜி ஸ்கொயர் வந்து பை பண்ணிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? அத எப்படி அத ரிப்போர்ட்? இதுக்கெல்லாம் மேல சங்கர் ஆதாரம் இல்லாம பேசுறாருன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. நான் நேத்திக்கு அதான் சொன்னேன். சரி, என்னோட குற்றச்சாட்டுன்னு கூட வைக்காதீங்க. அவர் வந்து தினமும் வந்து பேப்பரோட வந்து நீங்க இதெல்லாம் செய்றீங்க. ஆவின் ஸ்வீட்ல கூட அடிச்சீங்க. எதுலன்னா இந்த பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல, தீபாவளி பொங்கல் தொகுப்புலாம், இந்த பேருந்து நிலைய ஓட்டுநர்களுக்கு, கண்டக்டருக்கு, அரசு நிர்வாகிகளுக்கு எல்லாம் ஒரு ஸ்வீட் டப்பா கொடுப்பாங்க இல்லைங்க, ஸ்வீட் டப்பால கூட அரசியல் பண்ணி அடிச்சவங்க நீங்க ஆட்டைய போட்டீங்க. ஆவினுக்கு டெண்டர் கொடுத்திருந்தா அவங்க நல்லா வந்து ஒரு ஸ்வீட்டை போட்டு கொடுப்பாங்க எல்லாருக்கும், பொங்கலுக்கா இல்ல அந்த தீபாவளிக்கா வீட்டுல கொடுப்பாங்க இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கெல்லாம். அதுல கூட நீங்க ஆட்டைய போட்டீங்கன்னு வந்து அவரு 2 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாங்க. ஸோ இவங்க ஆட்ட போடாத தொழிலே இல்லை, தொழில் முகமே இல்லை. இவங்க வந்து ஆனா வரலாறை வச்சுக்கிட்டு, கொள்கையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து மறைக்கணும். யாராவது வாட் ஆர் யூ டூயிங் வித் பப்ளிக் மணி அப்படின்னு கேட்டா அவனை இந்த வழியா முடக்கணும். பிரதர் இன்னொரு விஷயம், இன்னொரு பெரிய விஷயம் என்ன பண்றாங்கன்னா, அந்த லாட்டரி எல்லாம் இருக்குல்ல, லாட்டரி, அந்த லாட்டரி எல்லாம் உங்க ஏரியால எல்லாம் இருக்கா இப்போ அவைலபிளா? இல்ல எங்க ஏரியால இருக்குங்க. பப்ளிக்கா ஒரு இடத்துல போட்டு விக்கிறாங்க. அது எப்படி கவர்மெண்ட் தெரியாம விற்பான் லாட்டரிய? எந்த ஏரியா ப்ரோ? கரூர்ல ஒரு ஏரியால விக்கிறாங்க பிரதர். கரூரா ப்ரோ? அப்ப இருக்கும் ப்ரோ. கரூர் என்ன ப்ரோ? கரூரா? அவர்தான் கரூர் தானே. தியாகி இருக்காரு, தியாகி ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலியமா கரூர்ல நீங்க இல்லீகலா நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது.
நாளைக்கு காலையில கூட போய் காமிக்க தயார். யார் வந்து கேட்பாங்கன்னு சொல்லுங்க. எவனும் கேட்க மாட்டான். வருவான், ஒரு கட்சிக்காரன் வருவான், திமுக காரன் வருவான். அவனுக்கு ஒரு அமௌண்ட் அப்படியே அமுச்சு விட்டுருவாங்க. ஏடிஎம்கே காரன் வருவான், அவனுக்கு ஒரு அமௌண்ட். இதுல அந்த மாதிரி தாங்க வருவானுங்க, காரை நிறுத்துவானுங்க, உள்ள போவானுங்க, அமௌண்ட் வாங்கிட்டு வெளியே வருவானுங்க. எல்லாம் எந்த கட்சிக்காரன் போனாலும் காசு கொடுப்பானுங்க. அந்த ஈகோ விஷயம் சிஸ்டம் ப்ரோ. இவங்க ஈகோ சிஸ்டமே விஜய்க்கு எதிரா இப்ப டிப்ளாய் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஆமா அல்லு சில்லுங்கெல்லாம் வந்து 24 மணி நேரமும் விஜயை பத்தி விஜய டைட்டில்ல நுழைச்சாதான் இவங்களுக்கு வியூஸே வரும். கரெக்ட். இல்லாட்டினா யாரும் இவங்க வீடியோவை கிளிக் பண்ண மாட்டாங்க. தப்பி இந்த தவறி கூட வந்து எக்ஸ்எம் போக மாட்டாங்க. இவங்களோட இங்க அல்லு சில்லும் கேஸுங்கெல்லாம் உட்காந்து 24 மணி நேரமும் விஜயை விமர்சிக்கிறதுக்கான காரணமும் எதிர்கட்சின்னு வந்து கூட அவர் இல்ல, அவர் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல, அவருக்கு கவர்னன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இல்ல, அதாவது அவர் ஆட்சியில் அமர்ந்தது இல்ல, அவருக்கு பதவி இல்ல. இப்பேற்பட்ட இது வரைக்கும் மக்களுக்காக நன்கொடைகள், நல்ல விஷயங்கள், நற்பணிகள் செஞ்சுட்டு இருந்த மனுஷனை நீங்க இவ்வளவு விமர்சிக்கிறீங்கன்னா நீங்க பயந்துட்டீங்க. உங்களோட வாக்கு கணிசமான அந்த வாக்கு சதவீதம், சிறுபான்மையரோட வாக்கு சதவீதம் உங்களுக்கு கணிசமா வருது. அதை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸ் தமிழ்நாடுல இருக்குன்னா அது தளபதி தான். அதனால்தான் உங்களுக்கு 24 மணி நேரமும் அவரை வந்து விமர்சிப்பது, அவர் வீட்டை விட்டு எப்போ வராரு. ப்ரோ இவங்களுக்கு ஆமா எக்ஸாக்ட்லி இவனுங்க யாருமே காமன் பீப்புளா எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதை வந்து டே ஒன்ல இருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பிஜேபி பி டீம் நம்மள சொல்ல ஆரம்பிச்சு என்னன்னா இவங்களை வந்து காமன் பீப்புள் அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா தென்னோ இங்க எது சிறுபான்மையர் ஓட்டும் லைக் கிறிஸ்டின்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ் ஓட்டும் இவருக்கு வந்து பயங்கர ப்ளஸ் ஆயிடும். ஸோ நம்ம வந்து அதை விடக்கூடாது. அதனால்தான் இவனுங்க ஃப்ரம் த டே ஒன் எதை பண்ணாலுமே நம்மள வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, டேய் நீங்க தாண்டா பக்கா சங்கிங்க. பிஜேபி பி டீம்னா நான் கேக்குறேன், ஐயா மோடி வந்தப்போ, பிரதமர் ஐயா மோடி வந்தப்போ ஏன் வெள்ளை கொடைய போய் நின்றுட்டேங்க? நீங்க தான் கோ பேக் மோடி அட்டாக் பண்ணவங்களாச்சு. ஏன் வெள்ளை கொடியை போட்டுட்டு அங்க போய் நின்னீங்க? உங்களுக்கு இதுவே கிடைக்காதா? கருப்பு அம்பரல்லாவே இல்லையா? அத போய் சொல்லிட்டாங்க ப்ரோ. நீ அங்கன்னா பிளாக் இருப்பாங்க அவங்க இவங்களோட 1999ல ஜெயலலிதா வந்து பிஜேபியை விட்டு கூட்டணியில இருந்து விலங்கினப்போ முதல்ல போய் சப்போர்ட் கொடுத்தது யாரு? ஆமா எக்ஸாக்ட்லி. அவங்களோட நீங்க கூட்டணியில இல்லையா? உங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கலையா? அப்ப நீங்க வந்து இப்ப எதிர்க்கிறீங்க பார்ப்பனியத்துக்கு எதிரான. ஆமா கரெக்ட். நீங்க சொன்ன பாயிண்ட். பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு 4 சீட்டு ஜெயிச்சது இவங்கனால தான். ஸோ அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு பாயிண்டே இல்ல ப்ரோ. அவங்க தே ஹேவ் சோ மச் ஹிஸ்டரி ஆஃப் ஹிபாக்ரசி. ஒரு நிமிஷம். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம இப்போ சொல்றோம் இல்லையா, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு மத்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா, இதே கூடிய சீக்கிரத்துல டிஎம்கே உள்ள வந்துடும், டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போடுறவங்க இன்னும் நிறைய பேர் உருவாகிட்டு இருக்கான். இவங்க அதுக்கான இதான் இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க திமுக காரனுங்க. திமுக ஜெயிச்சிடக்கூடாதுன்னே பாதி பேர் வேற கட்சிக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல இவனுங்கெல்லாம் வந்து எப்படின்னா, இப்போ விஜய் வந்து அரசியல் வந்தாரு இல்லையா, வந்தோடனே டைரக்டா போயிட்டு திமுக எதிரியா சொல்லாம இருந்தா நேரம் விஜய் ஆகா ஓகோன்னு வந்து புகழ்ந்துருப்பானுங்க இவனுங்க. இவரு டைரக்டா திமுக சாடவும்னா இவனுக்கு இவ்வளவு பயப்படுறானுங்க. ஏன்னா நம்மள்ட்ட யங்ஸ்டர்ஸ் அதிகம். நம்ம வந்து கமல் மாதிரி வந்து அவனுக்கு கூட போய் சேர்ந்துக்கோன்னு நினைச்சானுங்க அவனுங்க. கமலே உங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு சும்மா டம்மிங்க. அவரோட பாயிண்ட் என்னன்னா போயிட்டு ஏன்னா டார்ச் எல்லாம் தூக்கி போட்டாரு டிவிக்கு எதிரா. ஒரு எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல இவங்க வந்து ஓட்டு கட்டிங்காக தான் ஸ்டார்ட் பண்ண பார்த்தா. எதிர்கட்சி வாக்குகள் வந்து பிழையணும், கான்சென்ட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு குழப்பம் உண்டாக்கக்கூடிய கட்சியை நடுவில் நினைச்சிட்டு மக்கள் நீதி மையம், எனக்கு தெரிஞ்சு அது ஒரு திமுக பி டீம் ஃப்ரம் த ஸ்டார்ட் தான். புரியுதுங்களா? அது ஒண்ணுமே கிடையாது அந்த கட்சி. இந்த இந்தியன் தாத்தா மாதிரி அரசியல் பேசுறேன், நான் கரப்ஷன் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில ராஜ்யசபா சீட்டுக்கு அவரு விலை போயிட்டாரு. இதுதான் அவரோட அரசியல். இது விலை போக மாட்டாரு விஜய் வந்து எடுத்த உடனே வந்து கம்பீரமா நிப்பாரு. யார் டாமினண்டா இருக்காங்களோ, ஏன் இப்ப வரல, ஏன் அப்போ வரல? நீங்க இப்ப ஆட்சியில இருக்கீங்கல்ல, கடந்த 4 தேர்தலாம் உங்களுக்கு இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. கமல் வந்து எல்லாருக்கும் உண்டான ஆளு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா நம்பால் எல்லாருக்கும் உண்டான ஆளு.
ஆமா ஆமா அவருக்கு அந்த கேஸ்ட் நியூட்ராலிட்டிங்கிறது ரேர் ஃபினாமினம் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுல அனைத்து சமுதாய மக்களாலையும் ஏற்கப்படுவாங்க. அரசியல்ல வேற, சினிமால இருக்கும் போதே எல்லா தட்டு மக்களாலையும் எல்லா சமுதாய மக்களாலையும் ஏத்துக்கப்பட்ட ஒரு நாயகன் வந்து விஜய். அது அது இல்ல இன்னொரு விஷயம், பேசுறது கூட இப்ப கமல் பேசினா ஒரு 100ல ஒரு 10 பேர் தான் புரிஞ்சுப்பான். அந்த 10 பேரும் கேட்பானுங்க தவிர அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நம்மால் பேசுறது ஜனரஞ்சகமான மக்கள் எல்லாருமே அந்த புரியும். கமல் வந்து அதாவதுன்னு ஆரம்பிப்பாருங்களேங்க, அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதாவது இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல எனக்கு பர்சனலா ஒரு ஆக்டரா பார்த்தா விஜய்க்கு கமல் பிடிக்கும். பட் ஒரு தலைவனா பார்த்தா நான் எப்பவுமே விஜய் பக்கம் தான் நிப்பேன். கமல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா பார்த்தா. யார் அவனை பிடிச்சிருக்க? இல்ல யாருக்குதான் அவரை பிடிச்சிருக்கு? இல்ல கமலா ப்ரோ சினிமாவா பார்த்தா ப்ரோ, இல்ல brother, சினிமாவா பார்த்தா, சினிமா கமலை சினிமாவா பார்த்தா. கமலை விட்டுருங்க. இப்போ அவன் சொல்லுவான், சினிமால நான் கமல் அப்படிதான். ஆனா பாலிடிக்ஸ்னு வந்துட்டா நான் வந்து கமல் பண்றேன். எனக்கு கமல் பிடிக்க முடியாது. பாலிடிக்ஸ் வந்துட்டா சொல்லுங்க பிரபா. ரொம்ப அந்த எலைட் பாலிடிக்ஸ் பண்ற ஆளு அவரு எலைட் பாலிடிக்ஸ் தான். இன்னொன்னு அவருக்கு அந்த தமிழ் மக்கள் யார வந்து விரும்புவாங்கன்னா ப்ரோ, அந்த குடுக்கும் வள்ளல், புரியுதுங்களா? போனா அந்த பார்க்காம கொடுக்கறது, அந்த கர்ணன் மாதிரி அந்த குணம் கொண்டவங்கள தான் மக்கள் விரும்புவாங்க. நீ இவ்வளவு சம்பாதிச்சு மக்கள் கிட்ட இருந்து சம்பாதிச்சு உனக்கு அந்த கொடுக்கற தன்மையே இல்லைன்னா மக்கள் ஒன்னு வெறுப்பாங்க. அந்த கிவிங் நேச்சரை தான் இங்க பாலிடிக்ஸ்ல விரும்புறாங்க, ஒரு குட் லீடரா பாக்குறாங்க. எம்ஜிஆருக்கு அது இல்ல இருந்து எத்தனை விஜய் இல்ல நம்மால் எலைட் plus பாலிடிக்ஸ்ல என்னன்னா, எத்தனை பேர் இங்க எலைட்டா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எத்தனை பேர் எலைட் ஆகிருக்க? அந்த ஸ்டேஜ்ல யார் இருக்கா? அந்த ஸ்டேட்டஸ்ல யார் இருக்கா? காமன் பீப்புள் நீ யாரும் இல்ல bro. பேசுறவங்கள மட்டும் தான் இங்க பீப்புள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ எலைட் பீப்புளா நான் பாப்பேன்னா அப்ப யார் உன்னை அவங்க மட்டும் தான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த தவிர. கட்சியை பத்தி ஒரு மீம் வந்துச்சு அப்புறம், அந்த கட்சியில ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது முதல்ல போய் திமுக திமுகல ஆமாப்பா, அது பேர் ஏதோ பத்மாவதியோ ஏதோ சம்திங் ஏதோ நேம் இருக்கு. பத்மாவதியா பத்மா அந்த பொண்ணு பத்மபிரியா ப்ரோ. பத்மபிரியா. அவங்க போய் கட்சியில சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து கமலே போய் சேர்ந்தாரு. when you and your boss quit IT company. இல்ல இதை வேற சொல்ற, எங்க கை கொடுக்க வேணுமோ அங்க கொடுத்து விட்டோம்னு. இல்ல பிரதர், இப்போ அது விடுங்க, கமலை விடுங்க. கால் எங்க இருக்கான்? கை ஓகே. பிரதர் ஒரு நிமிஷம், ஆளு எங்கேயோ போகுது. பிரதர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கமலை விடுங்க பிரதர். இப்போ இந்த திமுக அரசு சொல்லுது இல்லையா, நாங்க யாரை பார்த்தும் பயப்படல, நாங்க 75 வருஷமா கட்சி நடத்துறோம், யாரை பார்த்தும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு. ஒண்ணும் இல்லைங்க, ஓப்பனா சொல்றேங்க. வர 16ஆம் தேதி நம்ம எங்க ஏரியால நம்ம கட்சி ஆபீஸ் ஓப்பனிங்க. வாடகைக்கு தாங்க நாங்க எடுத்திருக்கோம், கட்சி ஆபீஸ் வாடகைக்கு தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பயம் இல்ல? நீங்க ஏன் போய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு நீங்க வாடகை கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஏன் அவ்வளவு பயம்? அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாங்க, இது என் வீடு, நான் யாருக்கு வேணா விடுவேன், என் கடை யாருக்கு வேணா விடுவேன், அது உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வேற விஷயம். ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் கொஞ்சம் பயப்படுறவங்களா இருந்தாங்கன்னா, நாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனிங். திடீர்னு நாளை கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கு ஆபீஸ் இல்ல எப்பன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? இதுதான் ப்ரோ ஃபாசிசம். இதுதான் ஃபாசிசம். நீங்க உங்களுக்கு ஏன் சொன்ன பயம்? இங்க நீ கட்சி நடத்துற, நானும் கட்சி நடத்துறேன். நீயும் மக்களுக்காக சேவை செய், நானும் மக்களுக்காக சேவை செய்யறேன். உன்ன மக்கள் பிடிச்சா உனக்கு ஓட்டு போட போறாங்க, என்ன பிடிச்சா எனக்கு ஓட்டு போட போறாங்க. நீ ஏன் கட்சி ஆபீஸ் கூட ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு நீ ஏன் பிரசல் தர? உனக்கு அப்ப பயம் தானே அது? இதுதான் பாயாச அரசியல், இதுதான் பாசிச அரசியல் ப்ரோ. இவனுங்க பாசிசம் பண்ணிட்டு போய் இதுக்கு எடுத்தாலும் பிஜேபி சார்றது, பிஜேபிங்கிறது. நீ என்ன பண்ற? நீ அதானே பண்ற. அதாவது அலெக்ஸ் ஒரு நிமிஷம், அதாவது நாங்க எங்களுடைய சம்பாதிச்சு சொந்த பணத்துல கட்சி ஆபீஸுக்கு அட்வான்ஸ் கொடுத்து எங்களுடைய சொந்த பணத்துல நாங்க வாடகை தரோம். ஒன்ன மாதிரி ஊரை ஒடிச்சு ஒலையில போட்டு மக்கள் காசை சுரண்டி நாங்க பண்ணல. கரெக்ட் தானே? அதனாலதான் ப்ரோ தொடக்கூட எங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது. நாங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிற சாதாரண பாருங்களேன். இல்ல ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு டிவி கேட்க கூடாது, அட்வான்ஸ் நீ கொடுப்பியா? அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த அம்மாக்கு 50 வயசு இருக்கும். அந்த அம்மா, தம்பி இந்த மாதிரி திமுக கட்சியில இருந்து கூப்பிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கப்பா, நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்ப்பா, நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, நீங்க பார்த்து வேலை பாருங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருக்கோம்னு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதே அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு ஆள் மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏன் கட்சி ஆபீஸுக்கு எல்லாம் கடையை கொடுக்கணும்,
நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, சரி நீ இப்போ வாடகைக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் எடுக்கிறனால நீ வந்து தடுக்கிற. நாளைக்கு நான் சொந்த இடம் வாங்கி நான் என் கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? செத்துருவான் அவன். நம்மள அந்த ட்ரிகர் ஆகுறோம்ல பிரதர். இன்னைக்கு நான் ஒரு வாடகைக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் இது பண்றப்போ நீ என்ன பண்ண வேணாம்னு சொல்ற. நாளைக்கு நான் வளர்ந்து நான் ஒரு என்னோட சொந்த இடம் வாங்கி ஒரு மெயின்லயே நான் கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன். நீ என்ன பண்ணுவ? விஜய் உன்னால என்ன பண்ண விஜய் நான் முடியும்? வாழ்கன்னு கொடி தூக்கிட்டு வந்துருவாங்க. கவலையே ஆஹ் படாத. நான் ஊர் ஃபுல்லா நான் ரோடோட நடக்கும். என் வண்டி, பஸ், கார் எல்லாத்துலயுமே நான் விஜய் அண்ணான்னு போட்டு நான் சுற்றுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? அவங்க சைலண்டா வந்துருவாங்க. பார்த்துட்டே இரு ப்ரோ. நான் நீங்க ம். இது ஒன்று ஃபேஸ் நான்லாம் கூட என் ஃப்ரெண்டே ஃபேஸ் பண்ண தெரியுமா? நான் போய் ஜாயின் பண்ணிட்டு நான் இங்க என் கேங் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டு நம்பர் சொல்ல வேணாம். நான் கொஞ்சம் பேரை கொண்டு போய் சேர்த்தேன். ஓகேவா? என் ஃப்ரெண்டு அவன் பக்கா டிஎம்கே. நானும் அங்கதான் இருந்தேன்னு வச்சுக்கோயேன். எனக்கு ஃபோன் பண்றான். மாமே நீ பண்றது தப்பு மாமே, இதெல்லாம் தேவையில்லாத மாமே, இங்க உனக்கு வந்து பண்ணல, நீ இப்படி பண்ணுகிற அப்படின்னா, நீ என்ன பண்ணேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, நான் நைட்டுக்குள்ள யோசிச்சு நீ நல்லது பண்ணியிருந்தேன்னா நான் வேணா போய் சேராம இருக்கேன். நான் யாரு என் கூட ஃப்ரெண்டு, ஓகேவா? அவன் நீ போத மச்சான், உங்க அப்புறம் லீக் பண்றவனுக்கு நீ இங்கதான் இருந்த, இப்போ அங்க போய் ஜாயின் பண்ணிட்டேன்னு வெளில எல்லாம் வருமாமே, ஏன்னா போட்டோலாம் நீ யார் யார் கூட எல்லாம் போட்டோ கொடுத்துருக்க உனக்கு தெரியல மாமே. நான் சொன்னேன் எந்த பிரச்சனையும் பாத்துக்கலாம்டா, விடு பாத்துக்கலாம். நான் தான் சொன்னேன், உனக்கு யாரெல்லாம் இப்போ என் கூட வரோம் நான் வேணாம்னு சொல்றியோ நீ ஃபோன் பண்ணி ஸ்டாப் பண்ணி, நான் எவனையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, வரோன்னா நான் கூட்டு போய் பாத்துக்கிறேன்ட்டு. இது நான் வந்து ஓன் ஃபேஸ் பண்ணேன். சித் பிரதர், இதே மாதிரிதான் சேம். நான் ஒண்ணு சொல்றேன், இது சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. கரெக்டா ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி டிஎம்கே ஆபீஸ்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி வந்து எனக்கு என் பர்சனல் நம்பருக்கே கால் வருது. இந்த மாதிரி திமுகல இருந்து பேசுறாங்க. இந்த மாதிரி நீங்க டிவிக்கேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து கேள்விப்பட்டோம். நீங்க எங்க அதுலாம் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒர்க் பண்ணாதீங்க. நம்ம ஏதாவது வேணா அமௌண்ட் வேணா பேசிக்கலாம். என்கிட்ட பர்சனலா என்கிட்ட. எனக்கு வந்து நான் நகரத்துல ஒரு பொறுப்புல இருக்கேன். அது இப்போ இன்னும் அபிஷியலா போடல. இனிமேதான் போட போறாங்க. எங்க பின்னாடி பசங்க, யங்ஸ்டர்ஸ், லேடிஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஏரியால நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு இப்போ ரீச் ஆயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். கால் பண்ணி கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க ஏன் வந்து டிவிக்கேல போய் ஒர்க் பண்றீங்க? நீங்க டிஎம்கேக்கு வர வேணாம். நீங்க டிவிக்கேல ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு நாங்க அமௌண்ட் தரேங்கிறான். ஒரு பர்டிகுலர் என்னங்க அமௌண்டே சொல்றாங்க. 50,000 ரூபாய் தராங்க. தலைக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ வாங்க, தலைக்கு 50,000 ரூபாய் தரேங்கிறான். நான் திரும்பி என்ன சொன்னேன், நீங்க எனக்கு 50,000 ரூபாய் காசுலாம் தர வேணாங்க. உங்களுக்கு ஏதாவது காசு வேணா சொல்லுங்க, நான் கூட என் கட்சியில சொல்லி வாங்கி தரேன். தயவு செய்து என்ன வேலை பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு போன் வரல. இப்போ எனக்கு ஓகே, இப்போ நான் இதை ஃபேஸ் பண்றதுனால ஓகே. இதே வேற ஏதாவது ஒரு சின்ன பசங்க, வேற யாராவது ஒருத்தவங்க, அவங்க என்னங்க யோசிப்பாங்க? இது இது நான் ஒரு சின்ன லெவல்ல நீங்க சொல்றது எங்க ஏரியாலையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலேஜ் டேஸ்ல இருக்கும்போது கொஞ்சம் அதிமுகவுக்கு நான் வந்து வெளிப்படையாக சொல்றேன், இந்த திமுக எதிர்ப்பு அரசியல் அந்த காலகட்டத்தில் 2011 இது. அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணாங்க 2Gலன்னு உங்களுக்கு தெரியும். நானும் எங்கள் ஏரியாவில் என் காலேஜ் நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் நாங்கள் பண்ணி திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க, இதெல்லாம் தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு போய் ஒரு அவேர்னஸ் வந்து லோவர் ஸ்லம்ஸ் ஏரியாஸ்லலாம் வந்து ஃப்ளையர் கொடுத்து பண்ணிட்டு இருந்தா, அந்த நைட்டே எனக்கும் இதே மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துட்டு, நீங்கள் தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களே போ, நீங்கள் ஏன் நம்ம நாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் இதெல்லாம், வெளிநாட்டுக்கு போயிடுங்கன்னா எனக்கு வந்து கால் இன்டெரக்டாக மிரட்டல். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு என் கையில் 40,000 வாக்குகள்லாம் இல்லை, நான் பெரிய அரசியல் செல்வந்தர் குடும்பத்துலலாம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு 4 ஏரியாவில் போயிட்டு பேப்பரை கொடுத்தாங்க கையில். இதுதான் பண்ணியிருக்காங்க 2006 to 11 இவங்களோட தப்பு இதுதான். காற்றுல ஊழல் பண்ணியிருக்காங்க, 2Gல கூட இவங்க ஸ்பெக்ட்ரத்தில் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, நிலம் இவ்வளோதான் அடிச்சிருக்காங்கன்னு போயிட்டு ஃப்ளையர் கொடுத்ததுக்கு நைட்டு வந்து ஃபோன் வந்துருச்சு, உங்களுக்கு எதுக்கு இந்த தலைவலிலாம், ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, எங்கேயாவது போய் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுங்கிற மாதிரி இந்த ஆயுத எழுத்தில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இன்டைரக்டாக பேசுகிறார் சிரிச்சுக்கிட்டே. எங்கள் ஏரியாவில் ஒருத்தர், அவர் கவுன்சிலரும் கிடையாது, அவர் வந்து நான் இங்கே அவர் இவருன்னு சொல்கிறேன், அவர் பேசின பாணி நீங்கள் கேட்டிங்கன்னா, தண்ணியை போட்டுட்டு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, இதுக்கு தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா, ஏங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் அரசியல் என்ன சம்பந்தம்? இப்படிதான் எனக்கு வந்து மிரட்டல் வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணது பிரபா, ஐம் ஷுவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கோமே, நாங்கள் பார்த்துக்கிறோமே, இதுதான் இவங்களோட அரசியல். புரியுதுங்களா? நீங்க நல்லா பார்த்து வச்சதுனால தான் இங்க வர வேண்டிய நிலவை இருக்கு. இல்ல நம்ம என்டிகே நினைச்சிட்டானுங்க இவனுங்க. என்டிகே நினைச்சுக்கிறானுங்க நம்மள, காசு குத்தா அப்படியே சைலண்டா போயிடுவோம் அப்படின்ட்டு. டேய்
தெரியல உங்களுக்கு. நீங்க பாருங்க, நீங்க உங்க ஏரியால எல்லாம் போய் சின்ன ஒரு உங்க லெவல்ல ஒரு தெருவுல இல்ல 2 தெருவுல கூட போயிட்டு இந்த மாதிரி திமுக பண்ணுது, நாங்க விழிப்புணர்வு கிரியேட் பண்றோம், ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் இல்லாட்டினா பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நைட்டே ஃபோன் கால் வந்துடும் யார்கிட்ட இருந்தாது. ஆச்சரியப்படுற ப்ரோ விஷயம் இல்ல. நான் ரொம்ப கூட கேட்கல ப்ரோ. நான் ஒரு சின்ன விஷயம் ஓகேவா, இங்க வந்து ஸ்வீவேஜ் வாட்டரை வந்து இவனுங்க வந்து இது பண்ணானுங்க, ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டானுங்க. நான் அப்போ சொன்னேன், நீ பக்கம் பண்ணிட்ட ஓகே ஃபைன், நீ அதை திருப்பி நீ க்ளோஸ் பண்ணும்போது ப்ராப்பரா இருக்கணும். நீ ப்ராப்பரா இல்லைன்னா நான் நைட் இங்க வருவேன், வந்து பார்த்தா ஒருத்தனையும் விட மாட்டேன், எல்லாரும் வண்டி நான் பிடிங்கி வச்சுட்டு ஒருத்தனையும் இங்க இந்த தெருவுல இருந்து கிளம்ப விட மாட்டேன் அப்படின்ட்டேன். நான் இது வந்து என்ன என்ன பேசிஸ்ல சொன்னேன்னா, அப்படியே போட்டு போடுவானுங்க பாத்திருக்கீங்களா, நீங்க எது பண்ணாலும் ரோட்ல அது ப்ராப்பர் க்ளோஸே இருக்காது. விழுறவன் ஆமா விழட்டும், சாவறவன் சாவட்டும், என்ன வேணா ஆகட்டும், இவனுக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. இவனுங்க வேலை என்ன தோன்றுறது அவ்வளவுதான், போடுறது வந்து இவனுக்கு கவலை கிடையாது. எப்படி மேடு மாதிரி போட்டு போனாங்க, இல்ல ஒண்ணுமே இல்லாம அப்படியே ஓட்ட அப்படியே இதா இருக்கும், ஹோலா அதே இருக்கும், மாதிரி அப்படியே கரெக்ட் ப்ரோ. அவங்க ஏரியால ஒரு கடையை திறந்து பாருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கலன்னா நீங்க அந்த கதையே திறக்க முடியாது. இந்த ஆமா ஒரு ஆமா. இஷ்யூ வந்து ரீசெண்ட்லா பழைய வண்ணார்பேட்டையில போயிட்டு இருக்குது. அவங்க வக்கீல் செக்யூரிட்டி தான், அது அவங்க கேமராலயே வக்கீல் தான், பதிவாயிடுச்சு. டிஎம்கே வக்கீல் தான் அவரு. நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன் ஆமா பாருங்க ஆமா. போட்டோ. அதனால டிஎம்கே வட சென்னையோட ஒன் ஆஃப் த திமுகவோட வக்கீல் தான். அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. வக்கீல்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, பேசிக்கா ஒரு லா கிராஜுவேட்டா இருப்பாரு, ஆனா அவர் செய்யறது முழுக்க வந்து கட்ட பஞ்சாயத்தா இருக்கும். ப்ரோ இவங்கெல்லாம் ஒரு ஆந்திரால ஏரியால முடிச்சுட்டு ஒரு வந்த கடை ஒரு கிராஜுவேட்ஸ் பிசினஸ் ப்ரோ. நடத்திட்டு அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ கொடுக்கலன்னா, நான் உன் ஏரியால 100 ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு நாளைக்கு, என் பிசினஸ்ல நான் உழைச்சு கஷ்டப்பட்டு நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா வந்துட்டு 20 ரூபா கொடுன்னு கேட்பான். ஏன்னா என் ஏரியால அந்த பிசினஸை வச்சிருக்க, அதுக்காண்டி நீ சம்பாதிக்கிற 100ல எனக்கு 20 30 அது கொடுக்கலன்னா 50 வரைக்கும் கூட கேட்பான். நீ 20 கொடுத்துட்டேன்னா தைரியமா வந்து 30 40 50ன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இல்ல இந்த முக்காவாசி இதனாலதான் இவனுங்க ஸ்மால் பிசினஸ் ஓனர்லாம் வக்கீல் சொல் இவங்களுக்கு என்னைக்குமே ஓட்டு போட்டது கிடையாது. சிறு குழு பிசினஸ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். ஒரு கடையை கூட அவங்க ஏரியால நடத்துறதுக்கு அவங்க கிட்ட காசு கொடுக்கணும். இல்ல இவனுங்க சில பேர் வக்கீல் சொல்றாங்களே, இதுலயே மோஸ்டா வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டியில படிச்சவங்க இந்த வக்கீல்ன்றவங்கலாம், இந்த கரஸ்ல உட்காந்து படிப்பானுங்க அந்த மாதிரி. அது என்னது தாக மான்சர் நீர்லே ஏதோ சொன்னாரு தெலுங்குல, ம். தாக. நான் சொல்லி ஒரு நிமிஷம் நான் அதை சொல்லி முடிச்சிடறேன், பாதியிலே இதாயிடுச்சுன்னு சொல்லுங்க நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த அமௌண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஆலமரம் தானே, 75 வருஷமா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது தானே, உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க அழிஞ்சு போயிட்டான் தானே. நான் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போற ஒரு சாதாரண பையன், நீங்க ஏங்க எனக்கு 50,000 காசு தரணும்? நீங்க ஏங்க என்ன பார்த்து, என் தலைவனை பார்த்து பயப்படுங்க, ஓகே ஒரு இது இருக்கு. நான் ஒரு சின்ன பையங்க, எனக்கு 27 வயசு தாங்க ஆகுது, என்ன பார்த்து நீங்க ஏங்க பயப்படுறீங்க? அது ஒண்ணு இருக்குல்ல பிரதர். இன்னைக்கு நம்ம ஓகே, நம்மள விலை பேசுறாங்க, நம்ம ஓகே வரோம் வரல ஓகே, நானே கூட விலை போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எத்தனை பேர்த்த இந்த மாதிரி வாங்கிட முடியும்? இங்க தளபதிக்காக உயிரை கொடுக்குறவன் கோடி பேர் இருக்கான், நீங்க என்னைய வாங்கிடலாம், இதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா உங்களால? ப்ரோ அவங்க எல்லா நல்லா தேர்தலுக்கும் வாங்கதான் முயறாங்க. ப்ரோ. வாங்கினதுக்கு தமிழ் மக்கள் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஒரு அரசியலுக்கு அவாதி கேட்ட காசும் வாங்கிப்பாங்க, ஆனா யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு ஓட்டு போடுவோம். போடுவோம். புரியுதுங்களா? நானும் அதான் சொல்றேன், வாங்கிக்கோங்க, அது உங்க பணம் தான். அதை நான் வந்து கரப்ஷன் கூட சொல்ல மாட்டேன். பிரச்சாரத்துக்கு வரும்போது அவங்க கொடுக்குற 500 1000 2000 கேளுங்க, அது உங்க காசு தான். ஆனா வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இல்லங்க, சரிங்களா? கிராமத்துல எல்லாம் சத்தியம் வாங்கிடுறாங்க. சத்தியம் வாங்கிடுறாங்க, தெரியும். அது சாமியோட போட்டோவை வச்சுட்டு நீ சாமி குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் டெக்னிக் யூஸ் பண்றானுங்க. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, இல்ல நீங்க அப்ப என்ன தெரியுமா, மனசுல தலைவர் மு க ஸ்டாலின் மேல ப்ராமிஸ் பண்ணணும் நீங்க எல்லாரும். இல்ல இல்லைங்க மான்சர் பிரதர், இல்ல அதுல என்ன ஒரு காமெடினா, சாமி கேட்கும், அதாவது இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஓட போடலன்னா சாமி கேட்கும் அப்படின்னா, இந்நேரம் பாதி அரசியல்வாதிகள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டானுங்க. இதுதான் இவங்களோட ஏன்னா அவனுங்க பகுத்தறிவோட லட்சணம் ப்ரோ. பகுத்தறி. இதுதான் இவங்களோட ரேஷனலிசமோட லட்சணம். சாமி வந்து கண்ணை குத்திரும், நீ தான் சாமி ஏன்னா முன்னால அது அந்த கிராமத்துல இருக்க பெண்கள் எல்லாம் அவங்களுக்கு பெருசா படிப்பறிவு எல்லாம் இருக்கா பாத்தீங்களா, அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்பிடுறாங்க. ஆமா ஆமா. கட்டுப்படுத்தவங்க மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 See, ரூபாய் அவங்க கொடுத்து படிப்பறிவு இல்லாதவங்களோட அவங்க நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்காவாசி பேரு சாமினா அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும், அதுல விளையாட மாட்டாங்க யாருமே. அந்த விஷயத்துல அவங்க விளையாடவே மாட்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் இத பேசிஸ்ல தான் இவனுங்க எல்லாம் வந்து அங்க அந்த ஊர்ல வந்து பொழப்பு ஓட்டிட்டு இருக்காங்க.
அதனாலதான் மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஏன் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னா அதை சாமிக்கு கட்டுப்படுறாங்கன்னா இதுதான் அது காரணம். தென் மாவட்டங்கள்லாம் நீங்க சொல்ற விதத்துல தான் ஜெயிச்சாங்க. தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு சாமி, ஐயனார் சாமி இந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம பண்ண ஏதாவது தப்பு பண்ணா நம்மள சாமி கொலையே பண்ணிடும், நம்ம கைய வெட்டிடும். அந்த பயத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அதை பயன்படுத்தி கொண்டு இதுக்கு மேல சத்தியம் பண்ணி தேனிலாம் அந்த கொடுங்க. மாதிரிங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. நீ தேனி மாவட்டம் சொன்னீங்களா, அதுக்கு ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றி. பழிக்கு பழி வாங்குதல் கொலைகள் நெல்லை மாவட்டத்திலயும் தேனி மாவட்டத்திலயும் சாதி கலவரங்க பேர்ல, சாதி கொலைகள் பேர்ல எத்தனை நடந்திருக்கு லா அண்ட் ஆர்டர்ல. நான் அதை கேட்கலான்னு போனா அதையும் வந்து முடக்கிட்டாங்க. நெல்லை மாவட்டத்துல, தேனி மாவட்டத்துல கடந்த 3 வருஷமா இந்த பழிக்கு பழி வாங்குதல் கொலைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபேக்ஷனலிசம் கொலை, அது எத்தனை நடந்திருக்கு. ரீசெண்டா வந்து தீபக் ராஜான்னு கூட ஒரு பையன் அதுல வெட்டப்பட்டிருக்கான். அவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன். அந்த மாதிரி நீங்க சட்ட ஒழுங்கை எத்தனை மாவட்டத்துல உங்க ஆட்சி வந்ததுல இருந்து எவ்வளோ மர்டர்ஸ்லாம் ரைஸ் ஆயிருக்கு. பாஸ்கோ கேஸ், மர்டர்ஸ், ஆள் ஏங்க ஒரு மாநில இது தலைவர் கட்சியினுடைய மாநில தலைவரை வந்து நீங்க கொள்ற அளவுக்கு தாங்க உங்க சட்ட ஒழுங்கு லட்சணத்துல இருக்கு. நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டுல? அப்ப எவனை வேணா இவங்க எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. போங்க. எங்கன்னா டிவிக்கே ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்கன்னு உளவுத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உளவுத்துறை வந்து அங்கங்க பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்றது. அப்புறம் என்னது உளவுத்துறை இது சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இந்த கட்சி வீட்டுக்கிட்ட போயிட்டு போலீஸை போட்டு இது பண்றது அது பண்றது அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வராங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே மோசமான உளவுத்துறை இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வருவாங்களே. நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதுதான்ப்பா உளவுத்துறை. நீ நடந்ததுக்கு அப்புறம் நீ என்ன ரிப்போர்ட் நியூஸ் சொல்லும் ரிப்போர்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லுவான் அந்த ரிப்போர்ட்டை. நீ நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதுதான்ப்பா நீ உளவுத்துறை. உளவுத்துறைக்கு இப்ப 24 மணி நேரம் வேலை ஒண்ணுதாங்க. விஜய் நம்ம தலைவரை விஜய் என்ன செய்யறாரு? அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியல. இவங்க வந்து ஒருமையில பேசுறாங்க நம்ம தலைவரை. நம்ம எல்லாம் அது நமக்கு வந்து அது கைவந்த கலை. அது பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. நம்ம வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கருதி நம்ம தலைவர் வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. டீசன்ட் அட்டாக், டீசன்ட் பாலிடிக்ஸ்னு. நம்ம பசங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா இங்க ஒரு பயம் இது பண்ண முடியாது. இதெல்லாம் தெரியாம ஜாதி கட்சிக்காரன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர் பண்ணே பேசுவாங்க. நம்ம ஏதாவது வார்த்தை விடும், அதை வச்சு ஏதாவது ஒரு இது கொஞ்சம் பூதாகரம் படுத்தி டிவிக்குள்ள பாருங்க எல்லாம் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு போகணும்னு தான் ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப நம்ம வெளிப்படையாவே தெரியுது இல்ல. ஒரு சீட்டுக்கு போய் அங்க வாசல்ல நிக்கிறவன்ட்டு எல்லாம் விட்டுக்கிட்டு பேச சொல்றது, சம்பந்தமே இல்லாத லேடிஸ சொல்லி பேச சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டாங்கன்னா 2026 அப்புறம் அப்படி ஒரு கட்சியே இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இவங்களோட அரசியல் மாநாட்டிலே ஆரம்பிச்சது ப்ரோ. தாவேக்கா ஒரு மாநாடு நடத்துனாங்கல்ல, முதல் மாநாடு. அதுலயே இவங்களோட அரசியல் எப்படின்னா, ஐயோ எங்க தண்ணி சரியா ஏற்படுத்தல, என் பாத்ரூம் எங்கேயோ வச்சுட்டாங்க, வாட்டர் பேக்கெட்லாம் இங்க போடுறாங்க, தண்ணி அடிச்சுட்டு மாநாட்டுக்கு வராங்க. இந்த ஒரு டிஸ்கிரெடிட்டிங் அரசியல்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ பேர் உள்ள ஒரு மாநாட அவ்வளோ ஆர்கனைஸ்டா நடத்தி அங்க வந்து ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காம மக்கள் வந்து தான் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு முன்னால 10 நாளைக்கு முன்னால தான் ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனை பார்க்க போய் 10 பேர் இவங்களை பண்ண கிரௌட் அரேஞ்ச்மெண்ட்ல இறந்து போயிட்டாங்க. ப்ரோ ரிபப்ளிக் டேல ப்ரோ இந்த ஏர் ஜெட் ப்ரோ சாரி ரிபப்ளிக் டேன்னு சொல்லிட்டேன். இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோக்கு வந்து வந்தாங்கல்ல சென்னையில, அதுக்கு இவங்களோட க்ரௌடு இது ஆட்சியில இருந்தப்போ இவங்க பண்ண க்ரௌட் கண்ட்ரோல். இவங்க ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி வந்து இப்படி ஒரு மாநாடு நடத்துது, மது இல்லா மாநாடு. அதே மாதிரி இவ்வளவு டீசெண்டா கட்டுக்கோப்பா மக்கள் வந்து போறாங்கன்னா இவங்க அதை டிஸ்கிரெடிட் பண்றாங்க. இல்ல இவங்க எந்த அளவுக்குனா அலெக்ஸே ஒரு 1 month பிஃபோர் ஞாபகம் இருக்காடா அலெக்ஸ், இது சின்ன யானையில கூட்டு போய் கட்சி சார்பா இவங்க கூட்டு போயிட்டு அலெக்ஸ் இந்த மீட்டிங்ல அது கவுந்து 2 பேர் இறந்தாங்க தெரியுமாடா? ஆமா அதான் கூட்டு ப்ரோ இவனுங்க எந்த அளவுக்கு இவங்களோட பாலிடிக்ஸ் பாருங்களேன். நம்மள வந்து வாட்டர் பேக்கெட் தூக்கி போட்டா அங்க வந்து மட்டும் இல்ல, இவனுங்க கட்சி மீட்டிங்க்கு சின்ன யானையில கூட்டம் ஆடா மாடாடாது பிரதர். அது கூட ஓகே பிரதர், ஓகே. தண்ணி ஏற்பாடு இல்ல, நாங்க பகிரங்கமா ஒத்துக்கிறோம். இன்னைக்கு உதயநிதி அவருடைய கட் அவுட் விழுந்து ஒரு ஆட்டோ வந்து நசுங்குச்சு, இதை ஒத்துக்குவாரா அவரு? அவரால் ஒத்துக்க முடியுமா? அதை இயற்கை அப்படின்றாங்க.
ஆமா இப்பதான் கட் அவுட் இருக்கு. முதல்ல மழை பெய்யும் போது இது கட் யாருங்க அவுட் ரோட்ல போற உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவங்க உரிமை கொடுத்தது? ஏய், இது இவங்க நீ ரோட்ல மத்த இருக்குடா. அது வந்து கட்சிக்காரங்களுக்கு ஓரமா தெரியுமா? கூட இல்ல. நீ அது வந்து ஓரமா ரோட்ல வச்சிருக்காங்கயா. நீ அங்க வந்து ஆ. நீ ரோட்ல வர டிராபிக் கண்ட்ரோலுக்கு வைக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு ஏரியா. கட் அவுட் கலாச்சாரமே தான் ஆரம்பிச்சது. ஆனா அதுவே அது வந்து சுபஸ்ரீல ஆரம்பிச்சு எக்கச்சக்க பொண்ணுங்க எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு இந்த கட் அவுட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே நம்ம வேற கட்சிக்கார் ஒண்ணு வேணாங்க, இதே அந்த இடத்துல நம்ம தலைவருடைய போட்டோ அதுவே டிவி விஜய் கட் அவுட்டா இருந்தது. இருந்தா இந்நேரம் நீ என்ன கொந்தளிச்சிருப்பா? கூட்டணி கட்சிக்காரன் 4 பேர்த்த 4 சீட்டுக்கு நிக்கிறான்னு வச்சு நீ என்ன பேசியிருப்ப? நீ விட்டுருப்பியா நீ? இன்னைக்கெல்லாம் அந்த இப்ப எல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தெரியாதா இந்த மாதிரி கட் அவுட் வைக்கிறதுனால ப்ராப்ளம் ஆகுதுன்னு? நேத்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி நெருக்கடி தராங்க அப்படி இப்படிங்கிறாரு. இன்னைக்கு அவர் பேச மாட்டாரா? மத்த கட்சிக்காரங்க யாரும் பேச மாட்டாங்களா? இதே விஜய்னா விஜய் 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 விஜய்னா நீங்க ஏங்க அவளை பயப்படுறீங்க? அவரை ஒர்க் ஃப்ரம் உங்களுக்கு தான் ஹோம் விஜய் அரசியல்னு சொல்றதுக்கும் இவங்க தான் ப்ரோ காரணம். அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் பர்மிஷன் போலீஸுக்கு லெட்டர் மாதிரி எழுதணும், நான் இங்க வரேன். ஏன்னா இவர் கிரவுட் புல்லர், எங்கேயாவது போனார்னா வந்துருவாங்க, கணிசமா மக்கள் வந்துருவாங்க. 3 லட்சம் 2 லட்சம்லாம் வந்து அப்படியே ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து அவ்வளோ பேர் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம்லாம் ஆயிடும். ஒவ்வொரு முறையும் நான் வந்து இப்படி வரப்போறேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது, சார் இல்லை சார் எங்களால் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது, எங்களால் வந்து பாதுகாப்பு அரேஞ்ச் பண்ண முடியாது, எங்களால். அதுக்கு தான் அவருக்கு ஒய் பிரிவு செக்யூரிட்டி ஆமா. கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? ப்ரோ இவங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சாரி டு இன்டரப்ட், நீங்க சொல்லுங்க, நான் இது மட்டும் ஒரு ஆட் ஆன் பண்ணி படிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரம்ஜான் அந்த ஃபெஸ்டிவல்லே வந்து பாத்தீங்கன்னா தளபதி இஸ் லைக் வாண்ட் டு கிவ் அ ஃபுட் ப்ரொவைட். அவர் தான் அவர் கையால சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சாரு எல்லாருக்குமே. அது ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராம் அவர் கையால எல்லாருக்குமே சாப்பாடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ட்டு தான் இருந்துதான். இவனுங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது ஓவர் ஏரியா டிராஃபிக்கா இருக்கு, இங்க ரொம்ப இதா இருக்கு, டிராஃபிக் அன்கண்ட்ரோலா இருக்கு, ஸோ தயவு செஞ்சு சீக்கிரம் முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னது இவனுங்க தானா. இவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி பேசினதா அது. எனக்கு இப்போதான் என்னோட மைண்ட் செட் எல்லாமே நம்மளுக்கு எங்க தோணுதுன்னா, ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு பயந்து ஒரு ஈவெண்ட்டை கூட ப்ராப்பரா பண்ண விட மாட்டானுங்க போலீஸ். நானும் ஒரு சொச்ச நாள் தான் இருக்கு இப்போ, உங்களுக்கு வந்து பதில் கிடைக்க போகுது அரசியல்ல. திடீர்னு இவர் இறங்கி ரோட்ல நடக்க ஆரம்பிச்சாங்களா பண்ணுவீங்க? செத்துருவீங்களா? செத்து போயிருவீங்களா எல்லாரும்? வரப்போறாரு இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல வரப்போறாரு. ஒவ்வொரு ஏரியாக்கா வரப்போறாரு. கிட்டத்தட்ட எங்களுக்கு நியூஸ் எல்லாம் வந்துருச்சு. எல்லாமே வரப்போறாரு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு வரப்போறாரு, தெருக்கு வரப்போறாரு. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இவங்க ஆட்சிக்கு வந்து 2021 ஆட்சிக்கு வந்தானுங்களே, 21. அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மேனிபெஸ்டோ எல்லாம் விட்டுருப்பாங்களா? ஆமா, அது ஒரு 10% கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைவேற்றல. 560 கோரிக்கைகளும் ஏதோ நான் நிறைவேற்றுறேன். முதல் கோரிக்கை நீட்டு பிரதர். இல்லையா, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மேனிபெஸ்டோ வச்சுங்க ஏந்தாங்க ஒரு லிஸ்ட் கணக்குல. அது ஒரு 10% கூட இவங்க நிறைவேற்ற மாதிரி எனக்கு தெரியல. பணம் சொன்னா கல்வி கடன் ரத்து சொன்னாங்க, மது ஒழிப்பு சொன்னாங்க, நீட்டு சொன்னாங்க. என்னத்தம்மா பண்ணி வச்சிருக்காங்க? இந்த பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்து 1000 ரூபாய், அது எதுக்குன்னே தெரியல. இப்ப பெண்களுக்கு இலவச பஸ் நீங்க ஒண்ணு வேணாம், உங்க ஏரியால இருக்க ஒரு 10-15 லேடிஸ கூப்பிட்டு பஸ் நிக்குதான்னு மட்டும் கேளுங்க. பெண்கள் வந்து பஸ் நிறுத்தினா பஸ் நிக்குதான்னு மட்டும் கேளுங்க. நேத்து கூட பஸ் நிக்காம போறாங்க. ஏங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? பஸ் ஒரே நின்னுதுங்க, டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் நின்னுட்டு ரோட்ல தள்ளிட்டு போறாங்க. என்னங்க நீங்க பார்க்க மாட்டீங்க? ஒரே நின்னுது அந்த பஸ் எல்லாம். அந்த பஸ் எல்லாம் ஒரே நின்னுது ரோட்ல. அந்த மாதிரி பஸ் தான் ஃப்ரீ பஸ் போட்டு வச்சிருக்கானுங்க. சி த பஸ் டு பி டிஸ்மாண்ட், அந்த பஸ்ஸை வந்து டிஸ்மாண்டல் பண்ணும், அவ்வளவுதான். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பஸ் அது. எங்க போக்குவரத்து துறையே நஷ்டத்துல ஓடுதுங்க, அப்புறம் என்னங்க பண்றது? இல்ல நீ இதெல்லாம் நீ பாக்கணும்ல. இந்த மாதிரி பஸ்ஸஸ் எப்படி நீ ரோட்ல ஓட்ட விட்டுற? இதே வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து நீ காமிப்பியா? எஃப்டிக்கு காமிச்சா காசு கொடுத்தா பண்ணிடுவாங்க பிரதர். நீ பண்ணி அதானே கேள்வி. இப்ப நம்ம கேள்வி அதானே. நீ இதே ஒரு பிரைவேட் பஸ் வந்து நீ எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்க, எக்ஸிட்ஸ் இப்படி இருக்குமா இல்லையா அதை செக் பண்ணணும்னு வச்சிருக்க, எல்லாம் பண்றல. அது கவர்மெண்ட் பஸ். இல்ல ஒரே நிமிஷம், சாரி ஒரே நிமிஷம். அதாவது நீங்க வந்து அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. நீங்க திமுகல வந்து ஒரு சாதாரண தொண்டனா இருந்தா நீங்க போனீங்கன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 10,000 இடத்துல ஒரு 50,000 அடிச்சீங்கன்னா உடனே நீங்க பஸ்ஸே இல்லாம வெறும் பாடி கொண்டு போனீங்கன்னா கூட அவனுங்க ஓகே. இவங்க பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்றாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்காங்க ரைட்டு.
இவங்க 2021 நீங்க தீவண்டியை மட்டும் ஓட்டிட்டு போலாம் ஏங்க ரோட்ல ஜாலியா எல்லாருக்கும் 4 பேர். கொடுக்குறாங்களா? அதை சொல்லுங்க. பாதி பேருக்கு தான் இல்ல கொடுக்குறாங்க. இல்ல ஒரு கோடி பேர் எனக்கு போக தானே கணக்கு 1 கோடி தானே கொடுத்துட்டு இருக்காங்க. அதான்ப்பா இல்லைங்க நான் பாதி. என்னதுங்க அந்த 1000 ரூபாயா? இந்த 2000 1000 ரூபாயா? ஆ இல்ல brother, எங்க நான் ஏரியால காலேஜ் ஒரே படிக்கும்போது நிமிஷம், எனக்கு ஒரு இதை ஸ்கீம் மட்டும் சொன்னாங்க சொல்லிக்கிறேன் ப்ரோ. இதை மட்டும் சொல்லிக்கிறேன் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். எங்க ஏரியால ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் 2 வீலர் ஷோரூம் வச்சிருக்காரு. அந்த அம்மாக்கு 1000 ரூபாய் காசு தராங்க. இல்ல எனக்கு நான் காலேஜ் போய் ஒரு ஸ்கீம் சொன்னாங்க. என்னன்னா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது முடிச்சுட்டு போற கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கும் 2000 போட்டு வைக்கணும்லாம் சொன்னாங்க. அதுக்கு டீடைல்ஸ்லாம் கூட கேட்டாங்க. ஆனா கடைசியில அது வந்த மாதிரியே தெரியல எனக்கு. வராதுங்க. ஏழைகளுக்கு அவங்களுடைய எதுவுமே வராது. அவன் கட்சிக்காரனா இருக்கானா, கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கானா, அவன் போய் 1000 ரூபாய் வாங்க முடியும். உங்களால வாங்க முடியாது. அவ்வளவுதான். பெண்ணியம் பேசுவாங்க ப்ரோ. உமன்ஸ் டே அன்னைக்கு உங்க மேயர் பிரியாக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? இல்ல எல்லா டீடைல்ஸும் வாங்கி வச்சுட்டு எனக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கூட வீட்டுல இருந்து போன் பண்ணி இது பண்ண சொல்றாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்தே அவனா கவர்மெண்ட் கேட்கறான், கவர்மெண்ட் காலேஜ் கேட்கறாங்க. கட்சியில பார்த்தா அந்த நோட் வந்த மாதிரியே தெரியல எனக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அது வந்து எலெக்ஷன் டைமா இருக்கும். ஆமா கண்டிப்பா பண்ணுவானுங்க பிரதர். எலெக்ஷன் டைம்ல எல்லாமே பண்ணுவானுங்க. கண்டிப்பா. ஆமா ஆமா. போன வருஷம் எப்போனா பிப்ரவரி ஜான்வரி. இல்ல நீங்க இன்னும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எலெக்ஷன் டைம்ல எல்லாம் திமுக எம்எல்ஏல இருந்து மினிஸ்டர் வரையும் ஒரு அரை அடி குனிஞ்சே பேசுவாங்க நம்ம கிட்ட. பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா. அப்போ நம்மளுக்கு தோணும். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்றேன். இவங்களோட வலையில நீங்க மாட்டிக்காங்க. உங்க கொள்கை வரலாறு யாரு 90கள்ல நடந்தது இதை பத்தி பேசாங்க. நீ கடந்த ஆட்சி காலத்துல நீ செஞ்சது என்ன, உன்னோட செயல் அழகு என்ன, இதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். இதுலயே உங்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவங்க வேணும்ட்டு திசை திருப்பத்துக்காக இவங்க ஸ்பேசஸ்லயும் இவங்க ஆளுங்களும் சும்மா வந்து வரலாறு கொள்கைன்னு பேசுவாங்க. அதை நான் வந்து வேணாம், அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனா வரப்போற தேர்தலுக்கும் 60ல நடந்ததுக்கும் 90ல நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. அதை வந்து உங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு டாக்கிங் டெக்னிக் தான். ப்ரோ இன்னொரு விஷயம், டெப்ட்ல வந்து தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா. ஓகேவா? உலக வங்கியே கொடுக்காதுன்னு சொல்லிடுச்சு. பாகிஸ்தான் 8.5 lakhs crores வந்து 8.5 lakhs crores வந்து டெப்ட்ல இருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ நீ கிட்ட. இந்த 8.5 lakhs crores வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாறி இருக்கு? ஆமா, என்ன வந்துருச்சு, என்ன மாறிடுச்சு? இல்ல நீங்க வந்து டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ரொம்ப கூட வேணாம். நீங்க வந்த ஆட்சியில வாங்கினது கடனை மட்டும் எதுக்காக வாங்கினீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, அதை சொல்லிட்டா மட்டும் போதும் எங்களுக்கு. ரொம்ப கூட வேணாம். நீங்க பண்ண சாதனை எல்லாம் எங்களுக்கு வேணாம். நீங்க வாங்கின கடனுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பிடிஆர் சொல்றாரு இதுல வந்து பயங்கர ஸ்கேம் ஓடிட்டு இருக்கு. 20,000 crores வந்து மந்த்லி வைசஸ்ல ரிவைஸ் ஆயிட்டே இருக்கு, எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்றாரு ஊழல்ல, இதுல மது ஒழிப்புல. ஆனா இவங்க வந்து அவரை வந்து தூக்கிட்டாங்க இதுல இருந்து, பினான்ஸ்ல இருந்து. இன்னொரு ஸ்பேஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க. அதுல ஒரு விதத்துக்கு நான் நியாயம் கூட ஒத்துக்கிறேன். நீங்க வந்து இன்ப நிதியை எப்படி விமர்சிக்கலாம், அவர் வந்து அரசியல்லையே இல்ல, அவர் வந்து 18 கம்மியான்னு நினைக்கிறேன், அவர்லாம் நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு. சரிங்க, உங்க கட்சியில ஒருத்தர் வந்து தாவேகாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு ஒரு விளக்கம் சொன்னாரு. அதுக்கப்புறம் விஜயோட தனியார் வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு கூட்டமே வச்சிருக்கீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஜயோட குடும்பத்தை நீங்க எப்பவுமே 24 மணி நேரமும் ஒரு குடும்ப வாழ்க்கை அது இதுன்னு விமர்சிக்கிறீங்களா? நீங்கெல்லாம் வந்து நாகரிகத்தை பத்தி பேசலாமா? நீங்க வந்து மாரல்ஸை பத்தி லெக்சர் பண்ணலாமா? ஏங்க உங்க முதலமைச்சரே சொல்றாருங்க அவன் இவனு, நீங்க எப்படிங்க அதை பத்தி பேசலாம்? எங்களுக்கு பேச ரொம்ப நேரம் ஆகாதா? நீங்க என் தலைவர் திமுகன்னு சொன்னது கல்லூரிங்க 4 நாளா உட்காந்து திமுகன்னு சொல்லிட்டாருன்னு. அதுக்கு முன்னாடி பேர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு அழுதீங்க. உங்களுக்கு என்னதான் சொல்ல? நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்களா? படிச்சிருவோமா அப்படியே போயிட்டு? வேணா தமிழக வெற்றி கழகங்கிற பேரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திடலாமா? உங்களுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதே அதாங்க, தனிப்பட்ட தாக்குதல் மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். அதுதான் அரசியல்னே இத்தனை காலம் பண்ணிட்டே இருக்காங்க. இது இப்போ எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அவங்க மினிஸ்டர்ஸ் லெவல்ஸ்ல போய் பாருங்கப்பா. இப்ப டிவி டிபேட் ஷோஸ்ல போய் பேசுற ரெப்ரசன்டேட்டிவ், திமுகவோட ரெப்ரசன்டேட்டிவ் போய் பாருங்கப்பா. நம்மால வந்து மூவியை கம்பேர் பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா அவனுங்க.
எவ்வளவு அறிவாளியா இருக்கானுங்க பாரேன். எது படம் வேற அரசியல் வேறன்னு கூட தெரியாம படத்தை அது கம்பேர் பண்ணி பேசிக்கா கூட தற்கொலைங்க. நடக்குது. ஏங்க அவனுங்க 2500 பிளஸ் 1500 4000 5000 சொன்னா ஃபயரோட நாயிங்க அவனுங்க. கொத்தடிமைங்களுக்கு என்னங்க தெரியும்? படத்தை வச்சு கம்பேர் ஒரு பண்ணி ஒரு லாஜிக் சொன்னாங்க ஸ்பேஸ்ல. ஒரு 16 வயசு பையன் அந்த மிரட்டல் விட்டு அவனை மாட்டிக்கிட்டான்ல, அவனை வந்து மாட்ட வச்சாங்க. இது வந்து மாஸ்டர் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆனதான் பேசிட்டு ஆமா இருக்காங்க. ஆமா நான் கேள்விப்பட்டேன். அதான் வந்து ஜூனியல் கேசஸ் அப்படின்னு சொல்லி பேசினானுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, கொஞ்சம் அறிவு இருந்தா நீ பேசலாம், இல்லைன்னா நீ தயவு செஞ்சு பேசாத. நீ இப்ப பேசுறல்ல ஒரு விஷயத்த, விஜய் தான் இது பண்ண சொன்னாரு, அதனாலதான் வந்து இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்றதுக்கெல்லாம் இவனுங்களுக்கு மூல காரணம், இப்படி அப்படி நீ சொல்றல. நான் அதை தான் தெளிவா கேக்குறேன். அப்ப படமும் அரசியலும் ஒண்ணு அவனுக்கு அவங்களோட அதுதான். துணை முதலமைச்சர் வந்து சினிமா துறையை சார்ந்தவர் தானே. 17 வெற்றி படத்தை கொடுத்துட்டு அரசியல் களத்துல இறங்குனாரு துணை முதலமைச்சர் அப்போ ஐயா அப்போ அவர்கள். நம்ம ஒண்ணுதான் ப்ரோ கேட்க தோணுது எனக்கு. நம்ம ஸ்பேஸோட ரெஸ்பெக்டாகனா அவர் வந்து ஒரு படத்துல கிளீவேஜ் பாப்பாரு, அப்புறம் பசங்க எல்லாரையும் பார்க்க சொல்றாரா டிஎம்கேவை? இல்ல லாலா கடசாந்தின்னு பாடுபடுமா? இல்ல நான் கேக்குறேன், நீ என்ன சொல்ல வர? சார் சினிமான்னு வந்தா உதயநிதி நடிச்ச எல்லா படமும் காவியம், பிளாக் பஸ்டர். இல்ல 17 வெற்றி படம் கொடுத்துட்டு வந்திருக்காருங்க. இல்ல எனக்கு 17 வெற்றி படம். இல்ல அதெல்லாம் படம் இன்னொருத்தர் சொல்லிருக்காரு, புள்ளியும் போட்டு ஒரு டிஎம்கே அமைச்சரை, உதயநிதி படத்துல எல்லா கருத்து இருக்குமா, நம்பால் படத்துல எந்த கருத்தும் இருக்காதான். நல்லா பருப்பு இருக்கும் கடைய, அதெல்லாம் சாம்பார் தான் ஊத்தணும் உங்களுக்கு. நல்லா இல்ல கருத்து. மனசாட்சியே நம்ம கூடாது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்லியிருக்காரு இது. ஏங்க அவரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இல்லைங்க, அவரு உதயநிதி ஃபேன் கிளப் லீடருங்க. என்னங்க நீங்க மாத்தி அதுவும் கரெக்ட் தான். மாத்தி பேசுறீங்க. ஆமா 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 அவரு அவரு ஃபேன் கிளப் லீடருங்க. அவரு இல்ல, அப்படிதான். பிரதர், எனக்கு ஒரே ஒரு டவுட், இதை மட்டும் கிளியர் பண்ணுங்களேன். இப்போம்ல அதுக்கு தெரியல நம்ம தப்பு பண்றோமா சரி பண்றோமா அப்படின்னு. இவங்களுக்குலாம் எப்படிங்க தூக்கம் வருது நைட்டு? நம்ம வாங்குற இப்போ நம்ம கட்டுற வரி பணத்துல ஓசில காத்து வாங்குறாங்க, ஏசி காத்து. இப்போ நம்ம பாணிலே சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம லியோ படம் கோட் எடுத்துக்கோங்க. கோட் படம் வந்து பிளாக் பஸ்டரு 450 கோடி. ப்ரொடியூசர் வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க, நம்ம கொண்டாடலாம், படத்தை கொண்டாடலாம், தலைவரை கொண்டாடலாம், போய் நிம்மதியா தூங்குறோம். இதே டைம்ல இவனுங்க வரானுங்கன்னு வச்சுக்கோங்க, மென்டலான்ஸ் வரானுங்க, வேட்டையன் பிளாக் பஸ்டர் 600 கோடி 500 கோடி லியோ கோட் ரெக்கார்டை பீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுங்க போய் எப்படி நிம்மதியா தூங்குவானுங்க? அவனுக்கு உள் மனசுக்கு தெரியும்ல நம்ம சொன்னது உருட்டு பொய்ன்னு தெரியும்ல. அதே சினாரியோ தானே இவனுங்களுக்கும். இதுக்கு நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம், நாங்க மக்களுக்கு அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எப்படி இவங்க தூங்குறானுங்க நைட்டு? இதுக்கு கரெக்டான பதில் இதுக்கு ஒரே ஆள் இந்த ஸ்பேஸ்ல கொடுக்கணும். அலெக்ஸ் சொல்றேன். அலெக்ஸ் சொல்லுங்க அலெக்ஸ். அதனாலதான் உங்க தலைவரை பத்தி பேசணும், சொல்லுங்க. அலெக்ஸ் சொல்லுவோம். அலெக்ஸ் வேட்டையா 450 crore. அலெக்ஸ் கரெக்டா சொல்லலாம். சொல்லு அலெக்ஸ். இல்ல சங்கர் சிமெண்ட்ல கட்டின அசம்பிளி நல்லா அமையற மாதிரி இது எப்படின்னா, கோட்டு கலெக்ஷன் அப்படியே தூக்கி வேட்டையன் கலெக்ஷன் அப்படியே தூக்கி கோட்ல வச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். 200 கோடி கோட்டு. இல்லைங்க, அதுதான் சொல்றேன், ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ 200 கோடி நான் என் கையில 1 லட்ச ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்றதுக்கும் நான் கையில வச்சிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் வச்சிருக்கேன் சொன்னா என்கிட்ட இருக்குங்கிறது ஆயிராதுல்ல. இவனுங்க அதை தானே இப்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் மக்களுக்கு அதை பண்ணிட்டோம், பெண்களுக்கு அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். யாருக்கு பண்ண சொல்லு? இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்களே ப்ரோ விஜய, இது இப்ப வராருன்ட்டு. கமலும் ரஜினியும் ரஜினி அரசியலுக்கு வரவே இல்லை, வரேன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லை, சரி அது நான் அதுல விமர்சிக்கலாம். அரசியலுக்கு வர்றது எல்லா மக்களுக்குமே தெரியும். அவங்க எல்லாம் வந்து எப்ப அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க? எந்த வயசுல? இவர் இப்ப விஜய் வந்து 50, அவருக்கு இன்னும் நல்லா 25 வருஷம் டாமினண்டா இருக்கலாம், புரியுதுங்களா? 20 வருஷத்துக்கு அவர் வந்து நம்பர் 1 இருக்கலாம். 25 வருஷம் தான் நான் சொல்லுவேன். இப்ப ரஜினிகாந்த் வந்து 75ல வந்து படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா விஜயாலையும் முடியும். அந்த டைம்ல விஜய் தான் டாமினண்டா இருப்பாரு. 50ல வராரு ஒருத்தர், அவரோட பீக்ல எல்லாத்தையும் விட்டுட்டு வராருன்னா அவரோட இன்டெகிரிட்டி என்ன? இவங்க எல்லாம் வந்து எப்ப அரசியலுக்கு வந்தாங்க? ரிட்டையர்மெண்ட் அரசியல் பண்ணவங்க யாரு? ரிட்டையர் ஆகிற டைம்ல நான் அரசியல் வரேன்னு சொல்லிட்டு வந்து யாரு? அவங்க எல்லாம் இப்ப உங்க கட்சிக்காரங்க ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டீங்க கமலுக்கு. ரஜினிக்கு வந்து நீங்க வந்து விமர்சிக்க மாட்டீங்க.
ஆனா ஒருத்தர் 50ல வரேன் இன்னும் அவர் நினைச்சா 20 அதெல்லாம் வந்து பேச்சுல ஈஸி ப்ரோ, பேச்சுல ஈஸி. ஆனா அந்த செயல்ல வந்து நான் வரேன், நான் இறங்குறேன். அதான் விருமாண்டியில சொன்னத பேசுறது ஈஸி, பேப்பர்ல வந்து கையெழுத்து போடணும்னா அந்த பேனா நடுங்குங்கிற மாதிரி. அது அவர் ப்ரோ அது அது இது நடுக்கம் இப்படி இல்லாம அது ப்ரோ போட்டார். இப்படியும் சொல்லலாம் சித் ப்ரோ. வாயில 100 ஐஃபில் டவர் கட்டலாம், நிஜத்துல ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாதுன்னு அதுதான். இன்னொன்னு என்னன்னா டிஎம்கேல ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்பீச்சர் இருக்காரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்பீச்சர்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டெலெக்சுவல் ஸ்பீச் அது அப்படிதான், இப்படி பேசலாம், அதை இப்படி நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. அந்த இன்டெலெக்சுவல் புளுத்தி உதயநிதி வந்து இப்ப வயிற்றுல இருக்கும் போதே அவர் தியாகி ஆயிட்டாருன்னா அங்கேயே நான் முடிஞ்சிச்சு. விட்டுருங்கடா, ஏன்னா அது அத விடுங்கடா. அவரோட டெம்ப்ளேட் தான் ஆடாகும். அதேதான் ப்ரோ. இத்தனைக்கும் நான் என்ன நினைச்சேன், அந்த ஆள் நட்சத்திர பேச்சாளர் நல்லா சம்பாதிச்சு நல்லா வீடா கட்டியிருப்பாருன்னா டோனிங்கிற ஒருத்தர் சொன்னாரு இல்லையா, அவர் வந்து இன்னும் ஏதோ ஒரு குடிசை வீட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆமாம் ப்ரோ, இந்த பொழப்பு பேசுற பேச்சுக்கு சம்பாதிச்சு 2000-3000 இருப்பீங்கன்னு நினைச்சா. பிரதர் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி விஜய் வந்து இப்ப புதுசா வராரு இதுல ஒரு கமெண்ட்ஸ் ஒண்ணு வைக்கிறாங்க, அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நம்ம ராஜ்மோகன் நல்லா சொன்னா, அப்படி நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னா, அப்படி இந்த மாதிரி வந்து ஆமாங்க விஜய் வந்து எதுக்காக அரசியலுக்கு வராருன்னா அவர்கிட்ட இருக்க பணத்தையெல்லாம் அவர் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, அவர் இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனாலதான் அரசியலுக்கு வராரு அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து அரசியல் இருக்க எல்லாருமே வந்து பணம் சம்பாதிச்சுதான் இருக்காங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டிருக்காரு. அப்படி இல்ல, இல்ல நீ கொஞ்சம் வேற மாதிரி சொல்லிட்ட. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேட்டிருப்பாங்க இன்னொருத்தர் அந்த டிஎம்கே சப்போர்ட்டர் ஒருத்தர் பேசிட்டு இருப்பான், அந்த பச்சை துண்டு. நம்ம அந்த பச்சை துண்டு என்ன சொல்லுன்னா, ஏங்க அவர் ஏங்க சினிமா விட்டு வரணும், நம்ம ஆள் சொல்லியிருப்பாரு, அதுலயே சம்பாதிப்பாங்க, அதுலயே அவருக்கு லைஃப் இருக்கு, நம்ம இங்க வராங்க எதுக்கு வராங்கன்னா விட்டுட்டு வராங்க, மக்கள் பணி செய்யறதுக்கு தான் விட்டு வராங்கன்னா, அவன் சொல்ல இல்ல அந்த பச்சை துண்டு சொல்லுவாரு, அதை விட அதிகமா சம்பாதிக்க வரேன், அப்பதான் நம்ம கேட்ட அப்ப நீங்க ஒத்துக்கிற இதுல இருந்தா அதிகமா சம்பாதிக்கலான்னு ஒத்துக்கிறியா அப்படின்னா நான் ஒண்ணுதான் கேட்பேன். விஜய் வந்து 30 years அரசியலுக்கு முன்னாலேயே அவர் வந்து பிலாந்திராபிக் சேரிட்டபிள், அதாவது நன்கொடைகள் நற்பணிகள் வந்து மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, புரியுதுங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி நற்பணி செஞ்ச ஒரு ஸ்டாரை நீங்க காட்டுங்க, விஜயகாந்த், விஜய் தவிர இவ்வளோ அது அவங்க செய்யணும்னு அவசியமே இல்லை. நீங்க வந்து அதுக்கு சொல்லலாம். நானே 2016 இருந்துங்க ஒவ்வொரு தளபதி பர்த்டேக்கும் முதியோர் இல்லத்துல சாப்பாடு போட்ட ப்ரூஃப் என்கிட்ட இருக்குங்க. போய் ரத்த தானம் பண்ணுங்க. என் ரசிகனா இருந்தா நீ சமுதாயத்துல போய் நல்லது செய்யணும், மறக்கப்பட்ட மனிதருக்கும் மறக்கப்பட்ட பெண்ணுக்கும் நீ ஏதாவது செய்யணும். ஃபர்காட்டன் மேன் ஃபர்காட்டன் உமன் சொல்லுவாங்க இங்க, அவங்களுக்கு நீ ஏதாவது பண்ணும். சமுதாயத்துல ரொம்ப கீழே இருக்காங்கல்ல, எழுந்து கூட நட முடியும். பால் ரொட்டி திட்டம்னு கொண்டு வந்தாருங்க விஜய், அவரோட விஜய் மக்கள் இயக்கத்துல. பால் ரொட்டி திட்டம்னா என்ன, இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டப்போ கூட இவங்க நற்பணி இயக்கங்கள்லாம் போய் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ திமுக கவுன்சிலர்லாம் நீங்க வந்து எப்படி எங்க ஏரியால நிதி நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். நல்லது கூட பண்ண உடல. அவர் அரசியலுக்கு வெளியில இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு சைக்கிள், லேப்டாப் இந்த மாதிரி அவர் செய்யணுங்கிறதுக்கு என்ன இல்ல இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்னா, நீங்க செய்யற அரசியலை விட இது எவ்வளவு தூயமான அரசியல். இல்லாதவங்க அதே மாதிரி ஒரு பாயிண்ட் கொரோனா டைம்ல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,30,00,000 ரூபாய் வந்து அவர் வந்து ஃபண்டா கொடுத்தா. அப்படி எல்லா நடிகர்களும் போய் தமிழ்நாடு அரசு கிட்ட கொடுத்த டைம்ல இவரு தன்னுடைய நிர்வாகிகளை நம்பி ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் பணம் போட்டு அந்த பணம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துதாங்கிற வரைக்கும் ஒரு ஃபாலோ பண்ணாருங்க. ஏங்க ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சியில கூட முதல்வர்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்டா வர்றதெல்லாம் உண்டு. ஒரு சலிக்காம முகம் கூட சலிக்காம 10 மணி நேரம் நிக்கிறாரு தளபதி விஜய் வந்து நின்னு பசங்க 12 மணி நேரம் ப்ரோ. அதுக்குதான் இப்ப மக்கள் நம்புறாங்க. இப்ப ஒரு தனி மனிதனா இருந்து இவ்வளவு நற்பணி உங்களால செய்ய முடியுது, உங்களுக்கு வந்து மக்கள் சேவை உணர்வு இவ்வளவு இருக்குன்னா, உங்க கையில ஆட்சி அதிகாரம் கொடுத்தா நீங்க இன்னும் எவ்வளவு நல்லா செய்வீங்க, சீரா செய்வீங்கங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு தளபதி விஜய் மேல இருக்கு. அது இவங்களுக்கு வைத்தெரிச்சல். ஒரே பாயிண்ட் தான் பிரதர். நீ என்ன வேணா பேசிக்கோ, என்ன வேணா சொல்லிக்கோ, அவதூறு பரப்பிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, மக்களுக்கு தெரியும் யார வந்து சிஎம்மா உட்கார வைக்கணும், யாருக்கு வந்து ஓட்டு போடணும்னு மக்களுக்கு தெரியும். நீ என்ன வேணா பேசிக்கோ, எண்ட் ஆஃப் த டே மக்கள் கையில தான் இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட டைரக்டா போறோம், அவங்க எங்களை பிடிச்சா ஏத்துக்கிறாங்க, பிடிக்கலையா
அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்க நடந்துக்க போறோம். ஆமா, இங்க இதுல எல்லாமே எவனுக்கு பதில் டிசைடிங் பண்ண ஃபேக்டர் அவசியமே கிடையாது. டிசைடிங் ஃபேக்டர் தமிழ்நாட்டுல யாருன்னு பாத்தீங்கன்னா 45% அரசியல் கட்சிக்கு சாராத மக்கள் இருப்பாங்க, நடுநிலை மக்கள். அவங்களோட மனமும் மாறும் ஒவ்வொரு தேர்தலுக்கும். அவங்க வந்து ஒரு நடுநிலை வாக்காளர்கள் மாறக்கூடிய ஓட்டிங் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. 45% மக்கள் வந்து எப்பவுமே இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த லாஸ்ட் 5 இயர்ஸ் தான். கடந்த 5 வருஷத்துல அவங்களோட மெமரியும் குறுகியது. அவங்களுக்கு ரொம்ப வரலாறு அரசியல் ஆழம் இல்லாத ஒரு சாமானிய நடுத்தரை மக்கள். அவங்க தான் வந்து தீர்மானிக்கும் ஃபோர்ஸ். இப்ப எல்லா கலாட்டா பிஹைண்ட் வுட்ஸ் இவங்கெல்லாம் போய் இந்த பாண்டி பசார்ல எல்லாம் போய் மைக்க பிடிச்சிட்டு நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு அந்த மாதிரி வந்து காணொலிலாம் பாருங்க, எல்லாருமே போடுவோம் 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 தான் சொல்றான். அவர் வந்து he has the trust of that unpolitically aligned people. இது திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்ல, நாங்க வந்து கவர்னன்ஸ் பார்த்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் வந்து வெறுத்து போய் அவரை நம்புறாங்க. அது இவங்களுக்கு பயம். எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இவங்க கால்குலேட் பண்றாங்க. இவங்களோட எலெக்ஷன் அனலிஸ்ட் பண்டிட்லாம் பார்த்துட்டு இல்ல, அதுதான் பிரசாந்த் கிஷோர் வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணாங்களே. 2021 பிரசாந்த் கிஷோர் யாரோட வேலை செஞ்சது? பார்ப்பன பிரசாந்த் கிஷோர் தான் யாரோட வேலை செஞ்சது? உங்களோட தான். உங்களுக்கு தானே வந்து அவரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி வேலை பார்த்தாங்க. நம்ம கூட சும்மா ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டாருங்க. பிரசாந்த் கிஷோர்ல ஒண்ணும் கிடையாது. அவர் அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் நம்ம இதே கிடையாது. சும்மா அதை வச்சுட்டு மொத்தமாவே பிரசாந்த் கிஷோர் தான் இவருக்கு ஸ்டாட்டிஸ் பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஊச்சிட்டு கிடக்கானுங்க. அத ஒரு நல்ல சகுனமா நான் பாக்குறேன். நினைச்சிட்டு இருக்கானுங்க விஜய் வந்து விஜய்க்கு வந்து அரசியல் வந்து அவ்வளவுக்கு தெரியாது, அது இதுன்னு நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அவரு வந்து ஒரு விஷயத்துல முழுமையா ஈடுபட்டாருன்னா ஜெயிக்காம விட மாட்டாரு. அது எதுவா இருந்தாலும் சரி. உங்களுக்கு 2026 தண்ணி காட்டுவாமா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. இவால்வும் ஆயிட்டே இருப்பாருங்க. இப்ப 30 வருஷம் சினிமால தளபதி விஜய் மாதிரி தொடர்ச்சியா அவரோட கேரக்டர், அவரோட லுக்கு, அவரோட ஸ்டோரிஸை இவால்வ் பண்ணவங்க யாருமே கிடையாது. அவரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்பார். ஒரு 5 வருஷ காலகட்டத்துக்கு ஒரு தடவை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருப்பார். அரசியல்லையும் அவர் அதே மாதிரி தான். இப்போ வராருன்னா இப்போ அவர் வந்து ஸ்டேட் முழுவதும் ஒரு பயணம் மேற்கொள்றாருன்னா நீங்க பாருங்க அவர் பண்ண போற அரசியலை. அவர் வந்து இது வரைக்கும் நீங்க இது 13 நிமிஷம் பேச்சுக்கு 3 தடவை பேப்பர் பார்த்துட்டாருன்னா பேசுறீங்கல்ல. அவர் வந்து ஸ்டேட்டை பிரச்சாரம் செய்ய போறாரு. 2 முறை வந்து ஸ்டேட்டை முழுக்க வந்து அவர் சுத்தி வர போறாரு. ஒரே ஒரு பாயாசத்துக்கும் அப்புறம் நம்மள விமர்சனம் பண்ண அல்லுசிலுங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. உங்க அழுகைகள் பேசுனது ஃபுல்லா கட் சேமிச்சு வச்சுக்கோங்க. முயற்சி பண்ணாதீங்க. அவ்வளவுதான். உங்க பேச்சு கட் ஆயிடுச்சுங்க பிரபாஸ். கட் ஆயிடுச்சு. அதான் இப்ப கேக்குதா பிரதர்? கேக்குது. அதாவது என்னன்னா இந்த பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். என்னன்னா உங்களுடைய கதறல்கள் அழுகைகள்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு மாசத்துல வந்து என் தலைவன் ஃபீல்டு ஒர்க்ல இறங்க போறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அழுக வேண்டியது. ஆமா, அவர் பிரச்சாரம் செய்வார்ல, ஸ்டேட் முழுக்க அவர் வந்து ஒரு பயணம் மேற்கொள்வாரு. அதுல இவருக்கு வர வந்து ஆர்கானிக் கிரவுட். ஆமா, ஆர்கானிக் கிரவுட்னா இன்னொரு விஷயம் பாரு. இப்போ மீனவர்களை திரட்டி போராட்டம் பண்றதா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். ஓகேவா? அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது வந்து அது என்ன டேட், அது என்னலாம் வாங்கல, தகவலா வந்திருக்கு. அதுக்குள்ள உதயநிதி பத்தியா அங்க மீனவர்களுக்காக நாங்க தான் நிப்போம், அவர்களுக்கு எல்லாமே நாங்க தான், நீங்களும் எங்க கூட துணையா இருப்பீர்கள், நாங்க நம்புறோம். நாங்க மீனவர்களை போராட்டம் பண்ண போறோம் சீமானு சொல்லியிருக்கோம். என்னடா அந்த காக்ரோச் அடிச்சு எப்பெல்லாம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு வருதோ அப்பெல்லாம் சீமான் என்ட்ரி கொடுப்பாரு. நீங்க சொல்லுங்க. இது எப்படிதான் இருக்கு? ஒரு பாட்டுல வருமே சிங்கம்பலி குறுக்க இந்த கௌசிக் வந்து அந்த மாதிரி சீமானு. இந்த இவன் கௌசிக் கூட இல்லைங்க, கக்குசுங்க. அவன் தான் தட்டி விடுங்க. அவன்லாம் ஒரு ஆளு. போறீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. இந்த டீச்சர் கிட்ட போட்டு கொடுக்குற அந்த கிளாஸ் ரெப் மாதிரி நீங்க ஏதாவது கலவரம் பண்ண போறீங்களான்னு போட்டு வாங்கிட்டு இருப்பாரு. குடும்ப ஆட்சி இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு ஃபினாமினாங்க குடும்ப ஆட்சி. ஆனா அதுலயே இவங்க தான் வந்து சிறப்பு ரத்தினங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லா மாநிலத்திலயும் பெரிய பெரிய மாநிலத்திலயும் அப்பா முதலமைச்சரா இருந்ததும் பையன் திரும்ப அப்பா அரசியல் விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் பையன் வந்து முதலமைச்சரான வாடிக்கை உண்டு. ஆந்திராலையும் சரி,
மகாராஷ்டிராலயும் சரி, ஆமா ஆமா பல கரெக்ட் கரெக்ட் மாநிலங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா எல்லா அப்பா ஆமா கரெக்ட் சிஎம்மா கரெக்ட் இருக்கும்போதே பையன் துணை முதலமைச்சரா ஆமா இது இருக்கிற இங்கதான் அழகு இருக்கு பாருங்க. இங்கதான் கரெக்ட் கரெக்ட் இங்க எக்ஸாக்ட்லி மட்டும்தான். அங்கெல்லாம் அப்பா அரசியல்ல இருந்து விலகிட்டாதான். இப்ப இந்தியன் படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஊர்ல எல்லாம் கடமையை மீற தாண்டா லஞ்சம், இங்க கடமையை செய்யறதுக்கே லஞ்சங்கிற மாதிரி அங்கெல்லாம் அப்பா அரசியலை விட்டு போயிட்டாருனாதான் பையன் அந்த இடத்த பிடிச்சது உண்டு. இந்திரா காந்தி அம்மையார் பிரதமரா இருக்கும் போதே ஹோம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியே இல்ல. புரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி அந்த இவங்க நேம்ஸ் எனக்கு வந்து தெரியல பட் எனக்கு இது வந்து எனக்கு கன்ஃபார்ம் இது தெரியும். ஆனா இவனுங்க அதான் ப்ரோ நான் ஸ்டார்ட் ஆஃப் த இதுலயே நம்மளுக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் தே ஆர் நெவர் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த தமிழ்நாடு. இவனுங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளா ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளா இருந்து